இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டிவியை கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ரெண்டு டிவியுமே பார்த்தீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய டிவிஸ் தான் பார்க்க போகிறோம். இதனால் நீங்கள் ஒரு டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ மூலியமாக. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது OLED டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெண்டு டிவியுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே இருக்க டிவி தான். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த டெக்னாலஜியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரொம்ப நார்மலாக சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய டிவி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான எல்இடி டிவி தான் இருக்கு. இந்த டிவி பார்த்தீங்கன்னா எல்இடின்னு ஜஸ்ட் பேர்ல சொன்னாலும் கூட ஜஸ்ட் இது ஒரு எல்இடி பேனல் இருக்கக்கூடிய டிவி தான். நம்ம ஃபோன்லாம் எப்படி எல்சிடி டிஸ்பிளேன்னு சொல்கிறோமோ அதே தான் இங்கே எல்இடி பேனல் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த நார்மல் எல்இடி டிவி ஒர்க் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி பேனல் இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் வந்து நிறையா வச்சிருப்பாங்க. இது மூலியமாக அந்த லைட் எமிட் பண்ணி நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். இது மூலியமாக நமக்கு வந்து தெரியுது இது நார்மல். இந்த நார்மல் எல்இடி டிவியோட நிறுத்தாமல் அடுத்து வந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா QLED அப்படின்னு சொல்லலாம். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த பேக் லைட்டுக்கு முன்னாடி குவாண்டம் ஃபில்டர் வந்து எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஃபில்டர்லாம் வரும். இந்த ஃபில்டர்னால யூஸ் என்ன அப்படின்னா லைட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பார்க்குறதுக்கு விஷுவலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டராக இருக்கும் எல்இடி பேனலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நிறைய பேர் வந்து QLED டிவி கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இந்த QLED டிவி விட இப்போ ஃபைனலாக ஒரு டெவலப்மெண்ட்டில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா Neo QLED டிவி தான் இருக்குது. இந்த Neo QLEDன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன அந்த குவாண்டம் ஃபில்டரும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எல்இடி லைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து தள்ளி டிஸ்டன்ஸில் இருந்ததை இப்போ 40 மடங்கு சின்னதாக்கி அந்த லைட்டை நிறைய லைட்டு பக்கத்தில் வந்து வச்சிருக்காங்க. இது மூலியமா எந்த இடத்துல வந்துட்டு லைட்டை டிம் பண்ணுமோ அந்த இடத்துல டிம் பண்ணும்போது நம்ம டிஸ்பிளேல பார்க்கும்போது நல்ல பிளாக் டீப்பான பிளாக் வந்து நமக்கு கிடைக்கும் நார்மல் எல்இடி டிவியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. இந்த Neo QLED டெக்னாலஜி அப்படி செப்பரேட்டாக இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடிய OLED டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேல ஹைலைட் என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம எப்படி ஃபோனில் AMOLED டிஸ்பிளேவோ அதே மாதிரி தான் இந்த OLED டிஸ்பிளே. உள்ளே இருக்கக்கூடிய பிக்சல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிக்சலுமே வந்து செப்பரேட் ஒரு எல்இடி லைட் அப்படின்னு கூட சொல்லலாம். சப்போஸ் பிளாக் கலராக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல டீப்பான பிளாக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல டீப்பான பிளாக்கும் கான்ட்ராஸ்ட் சேச்சுரேஷன் லெவல்லாம் டாப் மோஸ்ட்டாக இருக்கனால நீங்கள் OLED டிஸ்பிளேவை பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய டிஸ்பிளேவாக இருக்கு. இப்போ நான் டிஸ்பிளேவை பற்றி பேசினா உங்களுக்கு கிளியரா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட Neo QLED டிஸ்பிளே இருக்கக்கூடிய QN90B அப்படின்ற ஒரு மாடலும், இன்னொரு சைடு வந்துட்டு LGயோட C2 OLED டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு மாடலுமே இருக்கு. OLED தான் இருக்குன்றீங்க, அப்போ OLED தானே ப்ரோ பெஸ்ட், அப்போ OLED டிவியை வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் இந்த டிஸ்பிளேயும் பொறுத்து மட்டுமே நம்ம தீர்மானிக்க முடியாது. OLED டிஸ்பிளேலையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ரெண்டு டிவியும் நான் கம்பேர் பண்ணி சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும் எந்த டிவி நீங்க வாங்கலாம் அப்படின்றத ஜஸ்ட் ஷோரூம்ல போய் நின்றுட்டு நீங்களே டிசைட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் வீடியோ. ஃபர்ஸ்ட் பேசிக்கா டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே பிரீமியம் மாடல் அப்படின்றனால இந்த சைடில் ரெண்டு ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்காம சென்டர்ல ஒரே ஒரு ஸ்டாண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதனால பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுக்குது. குறிப்பாக இதோட பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மினிமம் பெசல்ஸாக கொடுத்துருக்காங்க. என்ன LGயில் இன்னும் கொஞ்சம் கம்மியான பெசல்ஸ் கொடுத்துருக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் டிவி இருக்கிற ஃபீல் தான் வந்து நமக்கு கொடுக்குது. அதே சமயம் திக்னஸ் வைஸ் பார்க்கும்போது சாம்சங் பேக் சைடு வந்துட்டு டோட்டலாகவே 26 mm தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் கவர் ஆகிருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது. அதுவே LGயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஏரியா வந்து ரொம்ப தின்னான சைஸ்லையும் பாட்டமில் அந்த சர்க்கியூட் மதர் போர்டு வர்ற இடத்துல வந்துட்டு 45 mm கிட்டக்க வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது வந்து சாம்சங் சைடு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு இந்த மெலிசா இருக்கிறதுலாம் வந்து LG ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. டிவின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். LGயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OLED டிஸ்பிளே 4K 55 inch நம்ம கையில் இருக்கு. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இந்த ஒரு சில சாம்பிள்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பிளாக் கலர் வர்ற இடத்துல எல்லாம் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறதுனால நல்ல ரிச்சான டீப் பிளாக் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சேச்சுரேஷன் லெவலாக இருக்கட்டும் நல்ல வைப்ரண்டான கலர் அவுட்புட் கான்ட்ராஸ்ட் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பெருசாக குறை சொல்கிற மாதிரியே இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வீடியோவை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹைலைட்டு HDR10 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, டால்பி விஷன் சப்போர்ட்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் சாம்சங் டிவி பார்த்தோம் அப்படின்னா 55 inch 4K Neo QLED டிஸ்பிளே இருக்கக்கூடிய டிவி தான் இது. ஸோ இதில் என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்னால் சுத்தமாக டிஃப்ரெண்ட் நார்மலாக கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நார்மல் டிவி பார்க்குறோம் அப்படின்னா பிளாக் கலர் இருக்க இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிரேவாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான பிளாக் அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதை ஃபீல் பண்ணும்போது நல்லாவே தெரியுது. கொஞ்ச நேரம் நம்ம டிவியை பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னும் போது அந்த ஃபீலுமே சுத்தமாக இல்லாமல் போயிருச்சு. நார்மலாக இந்த பிளாக் கலர் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல வைப்ரண்டான கலர் அவுட்புட்டுமே வந்து கிடைக்குது. அது சேச்சுரேஷனாக இருந்தாலும் சரி கான்ட்ராஸ்ட் லெவலும் சரி
பக்காவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்துட்டு OLED விட பெஸ்ட்டான ஒரு விஷயம் QLEDல பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எல்ஜியோட OLED டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 800 nits கொடுத்துருக்காங்க. அதே சமயம் சாம்சங் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா 1500 nits வரைக்குமே போகிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான OLED டிவி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு டார்க்கான ரூமில் வச்சு நீங்கள் டிவியை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான அவுட்புட் வந்து கொடுக்குது. அதே சமயம் நீங்கள் நியோ QLED டிஸ்பிளே பார்க்குறீங்க அப்படின்னும் போது பிரைட்னஸ் அதிகமாக இருக்கனால நல்ல பிரைட்டான ரூமாக இருந்தாலும் கூட பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கிற அவுட்புட் வந்து கொடுக்குது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா OLED உடைய நியோ QLED வந்து ஒரு பெஸ்ட்டான அவுட்புட் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரைட்னஸ் அப்படின்றது மிகப்பெரிய டிராபேக் OLED டிஸ்பிளேல. இன்னொரு மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் பேர்ன் ஆகுறது. நார்மலாக இது OLED டிஸ்பிளேல வரக்கூடிய ஒரு இஷ்யூ. ஒரே இடத்துல லோகோ இருந்துகிட்டே இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீன் பேர்னிங் இஷ்யூ வந்து ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கு. அதே சமயம் நியோ QLED டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பெருசாக வர்றது கிடையாது. அப்படி வந்தால் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜியில் வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது 1 year வாரண்டி கொடுக்குறாங்க. அதே சமயம் சாம்சங் அப்படின்னு பார்க்கும்போது 2 years வந்து டோட்டலாக வாரண்டி கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி அந்த ஸ்க்ரீன் பேர்னிங் இஷ்யூ இந்த மாதிரி வருது அப்படின்னா 10 yearsக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக தோணுது சாம்சங்கில். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டார்க்கான ரூமில் உங்களுக்கு நல்ல டீப்பான பிளாக் அவுட்புட் எல்லாம் கிடைக்கும்னா OLED சூஸ் பண்ணலாம். அதே சமயம் டார்க் ரூமாகவும் இருக்கும், அது வந்து நல்ல பிரைட்டான ரூமாகவும் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நியோ QLED வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ எல்ஜியை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா 9 Gen 5 AI ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் சாம்சங் தரப்பில் வந்து நியோ குவாண்டம் ப்ராசஸர் 4K வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 4K அப்ஸ்கேலிங் ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுத்துலையுமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது, எதையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. எல்ஜியில் HDR10 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, டால்பி விஷன் சப்போர்ட்டுமே எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுவே சாம்சங் தரப்பில் HDR10 சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. யூஸ் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவியுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லேக்குமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. கேமிங் அப்படின்னு வரும்போது எல்ஜியில் கேம் ஆப்டிமைசர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் ப்ளே பண்ணும்போது நல்ல ஸ்மூத்தான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயம் சாம்சங் அப்படின்னு பார்க்கும்போது ஹைலைட்டாக மோஷன் எக்ஸலரோமீட்டர் டர்போ ப்ரோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதனால் 4K 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் நீங்கள் உங்களோட கேமிங் கன்சோல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அண்ட் செப்பரேட்டாக கேம் பார் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலெலாம் எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி குட்டி பார் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதனால் ஸ்க்ரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ சேஞ்ச் பண்றது, கேமிங் மோட் எனேபிள் பண்றது, இந்த மாதிரியான விஷயம்லாம் ஈஸியா நீங்க பண்ணிக்க முடியும். சாம்சங்ல ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னா 3 டைமென்ஷனல் டெப்த் ஃபீல் வந்து விஷுவலா நீங்க பார்க்கும்போது கிடைக்கும் அப்படின்றாங்க. நார்மலா ஒரு அனிமல் முன்னாடி இருக்குது, பேக் சைடில் மரம் இருக்கு அப்படின்னா அது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு பார்க்கும்போதே தெரிகிற அளவுக்கு பண்றோம் அப்படின்றாங்க. சில இடத்துல வந்து அதை நோட்டும் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் எது பெட்டரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி ஓஎஸ் வந்து கிடையாது. சாம்சங் தரப்புல இருந்து டைசன் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலில் தான் அந்த அளவுக்கு சூட்டபிளா இல்லை. பட் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டைசன் ஓஎஸ் பக்காவாக இருக்குது டிவிக்கு. எல்ஜி சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துலேயும் எது பெஸ்ட் அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே சொல்கிறத விட சில ஃபீச்சர்ஸோட சொன்ன அப்படின்னா உங்களுக்கே புரியும். இன்டர்ஃபேஸ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ஸ்மூத்தாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு வரும்போது எனக்கு சாம்சங் தான் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து தோணுது. ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிவியூ ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 2 ஆப் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஒரு சைடு நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இன்னொரு சைடு உங்களோட மொபைலில் வந்து ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணுறதோ இல்லை உங்கள் லேப்டாப்பை பண்ணுறதோ ஒரு சைடில் வந்து ஓப்பன் பண்ணலாம். இதே மாதிரி ரெண்டுத்துலையுமே பண்ற மாதிரி இருந்தாலும் கூட சாம்சங்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ற மாதிரி, ஸ்கிரீன் சைஸை பெருசாக்குறது சின்னதாக்குறது, ஈஸியா கம்ஃபர்டபுளா பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் எல்ஜியில் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் ரெண்டுத்துலையுமே வந்து மல்டிவியூ ஆப்ஷன் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய டிவி எல்லாத்துலையுமே வந்து உங்களோட மொபைலை வந்து ஸ்கிரீன் கேஸ்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. மொபைலை வந்து டிவியில் உங்களால வந்து பார்க்க முடியும் ஸ்கிரீனை. பட் சாம்சங்ல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டிவியில் இருக்கக்கூடிய ஸ்கிரீனை மொபைல் வியூ பண்ணி பார்க்க முடியும். பட் இதுக்கு கண்டிப்பா உங்களோட மொபைலும் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் மொபைலா தான் இருக்கும். மொபைல் மட்டும் கிடையாது, இதே மாதிரி சாம்சங்கோட டிவைஸ் நீங்க நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது எல்லாத்தையுமே இன்டர்லிங்க் பண்ற மாதிரி ஸ்மார்ட் திங்ஸ் ஆப்ஷன் இருக்கு. அது மூலியமா நீங்க டிவி மூலியமா கண்ட்ரோல் எல்லாமே வந்து பண்ண முடியும். ஏன்னா நிறைய டிவைசஸ் வந்து சாம்சங் லான்ச் பண்றதுனால. பட் அதே சமயம் எல்ஜி தரப்புல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து மிஸ் ஆகுது. அண்ட் சாம்சங்ல டிவி பிளஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு. இது மூலியமா 60க்கும் மேல பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே வந்து உங்களால கேபிள் டிவி இழுக்காமே சில சேனல்ஸ்லாம் பார்க்க முடியும். பட் தமிழில் அது வந்து பெருசாக கிடையாது. பட் இருந்தாலும் 60 சேனல் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எல்ஜியில் அதுவுமே மிஸ் ஆகுது. இந்த மாதிரியான குட்டி குட்டியான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மிஸ் ஆகுறத நல்லாவே நோட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ரிமோட் அப்படின்னு பார்க்கும்போது எல்ஜி ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தோணுது. பழைய டைப் ரிமோட் மாதிரியே வந்து ரொம்ப பல்கியாக இருக்கிற மாதிரியான டைப் கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் வெயிட்டாகவுமே கூட இருந்தது. இந்த ரிமோட்டில் ஹைலைட்டாக தோணுது வந்துட்டு சென்டரில் ஓகே பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணுற டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நீங்கள் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும், யூடியூப் வீடியோலாம் கீழே ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போதே
பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழே போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மவுஸ் டைப் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிமோட்டை எந்த பக்கம் திருப்புறீங்களோ டேரெக்டாக வந்து டிஸ்பிளேலேயே பார்த்தீங்க அப்படின்னா கர்சர் பாயிண்ட் வந்து மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த பாஸ்வேர்ட் போடும்போதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இன்னொரு முக்கியமான விஷயம், பட்டன்ஸ் நிறையா இருக்குது. இது பழைய டைப் மாதிரி இருக்கனால நம்ம நைட் டைம்லலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த பட்டனை வந்து நமக்கு கம்மியாக மினிமலாக இருக்குது, பட்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னு போது ஈஸியாக சூஸ் பண்ண நல்லா இருக்கும். பட் இது வந்து ஒவ்வொரு தாட்டியும் ஃபைண்ட் அவுட் பண்ணி சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சாம்சங்கோட ரிமோட் அப்படின்னு பார்க்கும்போது மினிமலான டிசைனில் கொடுத்துருக்காங்க. எல்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிமோட்டில் பேட்டரி போடுற மாதிரி தான் இருக்கும். ஆமாம் ப்ரோ, ரிமோட்னா பேட்டரி தானே போடணும் அப்படின்னா சாம்சங்கில் நீங்கள் பேட்டரி போடவே தேவையில்லை. பேக் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரிமோட்டை நீங்கள் திருப்பி வச்சிங்க அப்படின்னா போதும், நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய வெளிச்சத்தையே எடுத்துக்கிட்டு அது பேட்டரியை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கும். இல்லை ப்ரோ, அந்த அளவுக்கு டார்க் ரூமில் இருக்கும், சார்ஜ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் செப்பரேட்டாக சார்ஜ் போடுறதுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணியே நார்மலாக நம்ம எப்படி ஃபோனை சார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் ரிமோட்டையும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட்டன் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல மினிமல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பட்டனில் ஒரு இம்ப்ரூவ் பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு போட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. மேலே பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், கீழே பிரஸ் பண்ணா டவுன் ஆகும். அதுவே சாம்சங்ல பார்த்தீங்க அப்படின்னா புல் புஷ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே புல் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், கீழே புல் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் வந்து டவுன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த ரிமோட்லையும் ட்ரை பண்ணல, இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் டிவியோட டிஸ்பிளே எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டியுமே முக்கியம். அப்படி பார்க்கும்போது எல்ஜி தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய 2 ஸ்பீக்கர் செட்டப் வந்து பாட்டம் ஃபைரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய ஹாலில் உட்காந்து தான் கேட்டு பார்த்தேன், நல்ல லவுடரான சவுண்ட் அவுட்புட் தான் கிடைச்சது. சாம்சங்கோட ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 60 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஃபைரிங் ஸ்பீக்கர் மட்டும் இல்லாமல் டிவியோட பேக் சைட்லேயும் 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹைலைட்டான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க லெஃப்ட் சைட்லேருந்து பேசுகிறாங்க அப்படின்னும் போது சவுண்டு வந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவே ரைட் சைட்லேருந்து பேசுகிறாங்க அப்படின்னும் போது ரைட் சைடில் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நார்மலாக இப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிவிலேருந்து வர்ற சவுண்டை வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறாங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் பேசுறது மட்டும் இல்லை, இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு பொருள் வந்து லெஃப்ட் சைடில் கீழே விழுகுது அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து எஃபெக்ட் வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்பிளேலேருந்து சவுண்ட் வர்றதுக்கான ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் அப்படின்றது நல்ல ஒரு ஹைலைட்டான ஃபீச்சராக இருக்குது. இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்குது. இன்னொரு ஹைலைட்டான விஷயமா தோணுது என்ன அப்படின்னா கியூ சிம்ஃபனி அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் டிவியில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது சவுண்ட் பார் மாட்டுறீங்க அப்படின்னும் போது சவுண்ட் பார்ல இருக்க சவுண்ட் மட்டும்தான் வரும், டிவியில இருந்து ஸ்பீக்கர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஆனால் இந்த டிவியில் நீங்கள் சாம்சங்கோட சவுண்ட் பாரே வாங்கி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டிவியில் இருக்க ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகும், சவுண்ட் பார்ல இருக்க ஸ்பீக்கருமே ஒர்க் ஆகும். அதுவும் டால்பி அட்மோஸ் சவுண்டோட ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இத்தனை ஸ்பீக்கர் இருக்கனால நான் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லலை, ரியலாகவே சொல்லணும் அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. அந்த எஃபெக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரௌண்டிங் எஃபெக்ட் வந்து பெஸ்ட்டாக எடுத்து கொடுக்குது சாம்சங்ல இருந்து. 2 டிவி யூஸ் பண்ணி பார்த்ததுல எந்த அளவுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எல்ஜி டிவியில் ஹைலைட்டே வந்து இந்த OLED டிஸ்பிளே தான். பட் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ரூம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். நல்ல ஒரு டீப்பான பிளாக் கிடைக்குது, அது ஹைலைட் தான். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சாம்சங் தரப்பில் இந்த நியோ QLED டெக்னாலஜி மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிரைட்டான ஒரு டிஸ்பிளேயும் கொடுக்க முடியுது. அந்த அளவுக்கு பிளாக்கை ரீச் பண்ண முடியாட்டியும் ஒரு பெட்டரான பிளாக்கை வந்து இவங்களால ரீச் பண்ண முடியுது அப்படின்றது நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு. ப்ளஸ் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிமோட்டு, சவுண்டு, OS இந்த மாதிரி எது எடுத்தாலுமே வந்துட்டு நிறைய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் தரப்பில் இருக்க ஃபீல் தான் கொடுக்குது. என்னதான் பெரிய சைஸாக இருந்தாலும் நார்மலான ஒரு LED டிவி வாங்குறீங்க அப்படின்னா அதில் இருக்க குவாலிட்டியை விட உங்களுக்கு பெட்டராக OLED டிவிக்கு ஈக்குவலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு OLED ப்ரைஸ் போட்டு வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நியோ QLEDக்கு போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு பெட்டரான டிவி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சாம்சங் டிவியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,46,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட்கான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க டிவியை பற்றி அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி